தென் தமிழகத்தில் முதன்முறையாக டோமோதெரபி ரேடிசாக்ட் X9 அதிநவீன கதிரியக்க சிகிச்சை கருவியை அறிமுகம் செய்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை. ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம், கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை, ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் இன்று டோமோதெரபி ரேடிசாக்ட் X9 எனும் அதிநவீன கதிரியக்க சிகிச்சை கருவியை அறிமுகம் செய்தது. இதன் மூலம் தென் தமிழகத்தின் முதல் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் என்ற பெருமையை இந்த மையம் பெற்றது. இந்த கருவியை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு வே செந்தில் பாலாஜி ஆகியோர், SNR செல்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் திரு டி லட்சுமி நாராயணசுவாமி, இணை நிர்வாக அறங்காவலர் திரு ஆர் சுந்தர், அறங்காவலர்கள் எஸ் நரேந்திரன், வி ராமகிருஷ்ணா, தலைமை செயல் அதிகாரி CV ராம்குமார், ஸ்ரீயர் இயக்குனர் டாக்டர் பி குகன் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் டீன் டாக்டர் ராஜகோபால், மருத்துவமனை சூப்பர் இன்டெண்டன்ட் டாக்டர் அழகப்பன், ஸ்ரீரர் புற்றுநோயின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே கார்த்திகேஷ் மற்றும் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு சிகிச்சையில் அதிநவீனமாக அமெரிக்காவில் வடிவமைக்கப்பட்ட இந்த டோமோதெரபி ரேடிசாக்ட் X9 மதிப்பு ரூபாய் 30 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிநவீன மருத்துவ கருவி குறித்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் குகன் கூறுகையில்,